வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜி கம்பெனி கந்தசாமி. டெட் நம்ம ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்த டெட்டை வந்து ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு சிறந்த வழியை என்ன சொல்றேன்னா, ஹார்ட் ஒர்க் நீங்க பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது நல்லது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம கம்மியாக படிச்சு அதிகமான மார்க் எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது டோட்டலி எல்லாத்தையும் நம்ம படிச்சு வச்சுட்டு ஒரு வேலை அதுல இருந்து வருமா, அது ஒரு வேலை இருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் உட்காந்துட்டு மாங்குன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம அங்க போய் உட்காரும் பொழுது இந்த கேள்வி படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுச்சு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம செய்யற மிஸ்டேக் என்ன அப்படின்னு இந்த இடத்துல எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். அதாவது ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி ஃபிங்கர் டிப்புக்கு வந்துடணும். இது நம்பர் 1. இது சார் இது எப்படி இம்பார்ட்டன்ட் ஏரியா நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு தான் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்தது பாத்தீங்களா, அத்தனையும் வச்சு முக்கியமான டைட்டில்கள் கண்டுபிடிச்சு அதுல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வீடியோஸா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம். இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம், நாளம் உள்ள சிறப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வரும். சயின்ஸ் நம்ம எடுத்துட்டாலே முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய டெட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல் டாபிக்காவே இந்த ஜுவாலஜியில் வரக்கூடிய அந்த மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேள்விகள் நமக்கு வருது. எதாங்க தைராய்டு, பிட்யூட்டரி, இந்த சுரப்பிகள் இருக்கு பாருங்க, இதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க ஹை ஸ்கோர் நம்ம பண்ணுவோம். மாங்குன்னு படிக்கிறதெல்லாம் போஸ்டிங் வாங்கிட்டு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அப்புறமா எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கலாம். சரி, ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஹார்மோன்கள் அப்படிங்கிற டைட்டில் மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு போக ஆரம்பிச்சலாம். ரைட். முதல்ல இந்த விலங்கினங்கள்ல நாளமில்லா சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி, உள்ள சுரப்பி, இல்லா சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா சுரப்பிகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள்ல மனிதர்கள்கிட்டையும் விலங்குகளுடைய உடல்ல பல இடங்கள்ல இருக்கு. மனிதர்கள்கிட்டையும் இருக்கு, விலங்குகள்கிட்டையும் இருக்கு. இதுல நாளங்கள் இல்ல அப்படின்னால இதுக்கு பேர் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா? இதோட சுரப்புகள் பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்றேன். இது ரொம்பவே கம்மியா அளவுக்கு தான் சுரக்கும். ஆனா ரத்தத்துல அது பரவல உடம்புல இருக்கக்கூடிய தூரமான பகுதிகளுக்கு சுரக்கக்கூடிய பகுதியில் இங்க தைராய்டு இங்க சுரக்குது அப்படின்னா பாதத்து வரைக்கும் அது எடுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு தூரமான பகுதிகளுக்கு எடுத்துட்டு போகுது. நாளமில்லா சுரப்பி மண்டலம் அதனுடைய செயல்பாடுகளை பத்தின உயிரியல் பிரிவுக்கு பேரு என்டோகிரையானாலஜி. என்டோகிரையானாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க. என்ன இவருடைய பேர் நம்ம இந்த இடத்துல தாமஸ் அடிசன் பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா, தாமஸ் அடிசன்ங்க, தாமஸ் எடிசன் இல்ல. அவர் வந்து பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இவர் வந்து தாமஸ் அடிசன் அப்படிங்கிறவரை நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கேள்வி இப்படி கூட வரலாம், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தையா தாமஸ் அடிசன். சரிங்களா? அதே இடத்துல தாமஸ் எடிசன், ஆல்வா எடிசன் அப்படின்னு கூட கொடுத்து வச்சிருக்கலாம். நம்ம கன்ஃபியூஸ்ல தப்பு பண்ணிட்டு தூரம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ தாமஸ் அடிசன்ற பேரை மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. இங்கிலாந்து நாட்டு உடல் செயறியல் வல்லுநர்கள்னு சொல்லப்படுற இவரை, அது மட்டும் இல்லாம இவரன்றதை விட அந்த இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சில வல்லுநர்கள் பேர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர். அதாவது என்னன்னா WH பெய்லிங்ஸ், பேய்லிஸ் அப்படின்னு பேர், பேய்லிஸ். அதனால அந்த பேர் மைண்ட்ல வச்சுட்டேன். EH ஸ்டார்டிங் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டேன். அதாவது பேய் ஸ்டார்ட் அப்படின்னா WH பெய்லிஸ், EH ஸ்டார்லிங். இவங்க தான் ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல முதல்ல 1909ல அறிமுகம் செஞ்சாங்க. சரிங்களா? அவங்க முதல்ல கண்டுபிடிச்ச ஹார்மோன் பேரு செக்ரிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த இது ஹார்மோன் பேரு செக்ரிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கிற பொருளை எடுத்துட்டு போறதுக்கு நாளங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு உமிழ்நீர் சுரப்புகள் பாத்தீங்கன்னா அங்க நாவடியில பாத்தீங்கன்னா அந்த நாளம் மாதிரி நீட்டிட்டு இருக்கு பாருங்க, அந்த நாளம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த உமிழ்நீர் சுரப்பிகள், பால் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் மனிதர்கள்கிட்டையும் மற்ற முதுகெலும்புகள் கிட்டையும் காணப்படுற நாளமில்லா சுரப்பிகள் சொல்லிட்டு நம்ம வரிசை பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் வைஸ் நான் போட்டுருக்கேன் பாத்தீங்களா. பாரா தைராய்டு, கணையத்துல பாத்தீங்கன்னா லாங்கர்ஹன் திட்டுகள், அப்புறம் அட்ரினல் சுரப்பி, அதுல கார்டெக்ஸ் மற்றும் மெடுலான்னு சொல்றது, இனப்பெருக்க சுரப்பிகள், அது மட்டும் இல்லாம தைமஸ் சுரப்பி, இதெல்லாம் சொல்லலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து யார் அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பி தான். இந்த பிட்யூட்டரி சுரப்பி கிட்ட இருந்து நம்ம என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, பிட்யூட்டரி சுரப்பி அல்லது ஹைப்போபைசிஸ் பட்டாணி வடிவத்தில் இருக்கு. சரிங்களா? இது மூளையோட அடிப்பகுதியில டயன் செபலானின் அப்படின்னு கீழ்ப்புறத்துல ஹைப்போதலாமஸோட பிட்யூட்டரி தண்டு மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. ஹைப்போதலாமஸ் அப்படின்னு அந்த லொக்கேட் ரொம்ப முக்கியம். இது எந்த இடத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு அந்த லொக்கேட் ரொம்ப முக்கியமானது. பிட்யூட்டரி சுரப்பியானது 2 கதுப்புகள் கொண்டது. அது வேற வேற செயல்பாடுகள் செய்யுது. முன்புற கதுப்பு அடினோ ஹைப்போசிஸ், அதாவது அடினோ ஹைப்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து முன்புற கதுப்பு அடினோ ஹைப்போசிஸ்,
பின்புற கதுப்பு வந்து நியூரோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கதுப்புகள் வந்து நமக்கு இந்த பிட்யூட்டரி நம்ம சொல்றோம். முன்புற கதுப்பு வந்து ஐடியோ ஹைபோசிஸ் அப்படின்னு, பின்புற கதுப்பு நியூரோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இடைக்கதிப்பு வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள்கிட்ட இல்ல, பெரும்பாலான முதுகெலும்பிகள்ல பிட்யூட்டரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியாக இருக்கு. முதன்மையான சுரப்பி, அதாவது இது வந்து மற்ற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துறதுனால தலைமை சுரப்பி அப்படின்ற பேர் இதற்கு உண்டு. சரிங்களா? பிட்யூட்டரியோட முன்கதுப்பு அடினோ ஹைபோசிஸ், அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வளர்ச்சி ஹார்மோன், growth ஹார்மோன் அப்படின்னு சொல்றது. பிட்யூட்டரியோட முன்கதுப்பு பல்வேறு வகையான செல்களால் ஆனது. மேலும் இந்த பகுதி மற்ற நாளமில்லா சுரப்பிகள் தோன்ற பல வகையான ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்யுது. சரிங்களா? சோ பிட்யூட்டரியோட முன்கதுப்பு அடினோ ஹைபோசிஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு எடுத்தோம்னா வளர்ச்சி ஹார்மோன் GH, தைராய்டை தூண்டக்கூடிய TSH கம்பல்சரி. இதுல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். சரிங்களா? மூணாவது அடினோ கார்டிகாய்ட்ஸ், கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், அதாவது அட்ரினல் புறணை தூண்டக்கூடிய ஹார்மோன் சொல்றது ACTH வந்து போன முறை அடிக்கடி கேள்வி கேட்டிருந்தாங்க. TSH வந்து 2 டைம் கேட்டிருந்தாங்க. கான்ட்ரோட்ராபிக் GTHலயும் கேள்விகள் வந்திருந்தது. சரிங்களா? அதனால ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்றது PRL, அதுலயும் நமக்கு வந்தது. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி ஹார்மோன் உடல் திசுக்களுடைய வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. சரி, அதாவது டெவலப் ஆகிறது, growth, வளர்ச்சி. சரிங்களா? தசைகள், குருத்தெலும்பு மற்றும் எலும்புடைய வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துது. சரிங்களா? தசைகள், குருத்தெலும்பு. சரி, இந்த ஹார்மோனுடைய முறையற்ற சுரத்தல் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? அதிகமா சுரந்தாலும் தவறு, குறைவாக சுரந்தாலும் தவறு. அப்படியெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, முதல்ல வந்து கொள்ளத்தன்மை வர ஆரம்பிச்சோம். கொள்ளத்தன்மை, அதாவது கம்மியா சுரந்துச்சுன்னா இந்த நிலை குழந்தைகள்ல காணப்படுது. சரிங்களா? குன்றிய வளர்ச்சி, எலும்புகள் உருவாக்குறதுல தாமதம், மன வளர்ச்சி குறைபாடு, இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள் சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா அசுரத்தன்மை அப்படியே அதிகமா, பெரிய அளவுக்கு குழந்தைகள் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதால மிகையான வளர்ச்சி வந்துடும். அதாவது அக்ரோமகிழி, பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அக்ரோமகிழி, அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சொல்றதுனால முகம், தலை, கை, கால்கள் இது எல்லாமே வந்து அதிக வளர்ச்சி அவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ரெண்டாவது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் TSH அப்படின்னு சொல்றது. இந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதோட செயல்களையும் ஹார்மோன் சுரக்களையும் ஒருங்கிணைக்குது. சரிங்களா? அடுத்து அடினோ கார்டிகோட்ராபிக்ங்க, அது ACTH சொல்றது. அதை தூண்டக்கூடிய, அதாவது அட்ரினல் புறணையை தூண்டக்கூடிய ஹார்மோன் சொல்றது. அட்ரினல் சுரப்பியோட புறணையை தூண்டி ஹார்மோன்களை சுரக்க செய்யும். மேலும் அது என்ன பண்ணும்னா அட்ரினல் புறணையில் நடக்கிற அந்த புரத உற்பத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துவது. மூணாவது கான்ட்ரோட்ராபிக் ஹார்மோன் GTH, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலிக்கிள் செல்களை தோன்ற அந்த ஹார்மோன் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு இந்த 2 கான்ட்ரோட்ராபிக் ஹார்மோன்களும் இயல்பா அந்த இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு உதவுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் ரொம்ப முக்கியமா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுல கேள்விகள் வந்துட்டு. லூட்டினைசிங் ஹார்மோன் LH அப்படிங்கிறது. LH வந்து அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்களில் லீடிக் செல்கள் தோண்டப்படுறதால ஆண் இனப்பெருக்க உறுப்பினர் டெஸ்டோஸ்டெரான் சுருக்க காரணம். அது பெண்களின் அண்டம் விடுபடக்கூடிய அதாவது முதிர்ந்த கிராஃபின் பாலிக்கில் இருந்து அண்டம் விடுபடுது. ஸோ செயலுக்கும் இந்த கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சி ஈஸ்ட்ரோஜன், அது மட்டும் புரோஜெஸ்டினை உருவாக்குறதுக்கு காரணமாக இது இருக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ரோலாக்டின் PRL அப்படின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது. லாக்டோஜெனிக் ஹார்மோன், லாக்டோ உனக்கு தெரிஞ்சுக்கோங்க பால். சரிங்களா? லாக்டோ மீட்டர் அப்படின்னா பால் இது வந்து அளக்கிறது. சோ லாக்டோன் வந்தாலும் அது முழுக்க முழுக்க வந்துட்டு பால் தான். சோ இது குழந்தை பேறு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் சுரப்பிகளுடைய வளர்ச்சி, அது வந்து குழந்தை பேற்றுக்கு அப்புறம் பால் உற்பத்தியை தோன்றதுக்கும் இது உதவி செய்யுது. பிட்யூட்டரியோட பின்கதுப்புக்கு நம்ம போக ஆரம்பிச்சலாம். அதாவது நியூரோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் பாத்தீங்கன்னா வாசோபிரசின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆரம்பிக்கும். அதாவது வாசோபிரசின் அல்லது ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் ADH அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் நம்ம பார்க்க போறோம். சரி, இதுல ஒவ்வொன்றும் வரிசை பார்க்க ஆரம்பிச்சலாமே. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரப்புல வந்து இரு கதுப்புகள், அதாவது இதுல பின்னாடி வந்துட்டேன். சரி, தைராய்டுக்கு இந்த பக்கம் வந்திருக்கேன். சரி, இது வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு இருக்கும். அதாவது வாசோபிரசின் அல்லது ஆன்டிபயோட்டிக்னு சொல்றது சிறுநீரக குழல்ல நீர் மீள உறிஞ்சப்படுறத அதிகரிக்குது. இது காரணம் என்னாங்கன்னா சிறுநீர் மூலமா வெளியேற்றப்படக்கூடிய அந்த நீர் இழப்பை குறைக்குது. அதனால இது ஆன்டிடையூட்டிக் ஹார்மோன், அதாவது சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா? ADH குறைவா சுரக்கிறதுனால என்ன ஆகுனா நீர் மீள உறிஞ்சப்படுறத குறையறதால அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றக்கூடிய நிலை, அதாவது பாலியூரியா உருவாகுது. சரிங்களா? இந்த குறைபாடு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. அது அடுத்து இந்த ஆக்சிடோசின் நம்ம சொன்ன பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிடோசின்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெண்ணோட குழந்தை பேரு காலகட்டத்தில் கருப்பை சுருக்கியும் விரிவடைய செய்யறதுக்கும் குழந்தை பேட்டுக்கு அப்புறம் பால் சுரப்பிகளை பால் வெளியேற்றுறதுக்கும் காரணமாகுது இந்த ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்த பெரிய தலைப்பா நம்ம சொல்றது தைராய்டுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பில பாத்தீங்கன்னா இரு கதுப்புகள் நமக்கு இருக்கு. 2 கதுப்புகள் அப்படிங்கிறது தைராய்டு சுரப்பி இன்னும் மூச்சுக்குள் இருக்கு இல்லைங்களா? இதனுடைய 2 பக்கமும் பக்கத்துக்கு ஒன்றாக 2 கதுப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த 2 கதுப்புகளும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பயன்களை கொண்டு போயிருக்காங்க. இஸ்துமஸ் அப்படிங்கிற மெல்லிய திசு கற்றையால இணைக்கப்பட்டிருக்கும் இந்த 2 கதுப்புகளும். இந்த சுரப்பியானது பல நுண் கதுப்புகள் கன சதுர எபிதெலிய செல்களை சுவரா வச்சிருக்கு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நுண் கதுப்புகளுக்கு உள்ள தைரோகுளோபின் அப்படின்ற ஒரு கூழ்ம பொருள் நிரம்பியிருக்கு. தைரோகுளோபின் சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான அந்த கூழ்ம பொருள் வந்து நிரம்பியிருக்கும். தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் அப்படிங்கிற அமினோ அமிலமும் டைரோசின் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த டைரோசின் அப்படிங்கிற அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகுன்னு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பில் பேசக்கூடிய ஹார்மோன்கள் ட்ரை அயோடா ஹார்மோன், அதாவது தைரோனின் T3 சொல்லக்கூடியது. இதுல சொல்லக்கூடியது ட்ரைனாலே 3 இல்லைங்களா, ட்ரிபிள் அப்படின்ற பொருள். ஸோ T3 அண்ட் T4. இப்போ T3 அப்படிங்கிறது ட்ரை அயோடோதோரின் ஐடோதைரோனின் அப்படின்னு சொல்றது, டெட்ரோ ஐடோதைரோனின் அல்லது தைராக்சின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த T4க்கு வந்து பேரை சொல்றது. சரிங்களா? தைராய்டு ஹார்மோனுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம ஒரு சிலது பார்ப்போம். அதனுடைய பணிகள்ல அடிப்படை வளர்ச்சி மாற்ற வீதத்தை, அதாவது பிஎம்ஆர் அந்த பராமரிச்சு ஆற்றல் உற்பத்தி செய்யுது. அது மட்டும் இல்லாம 2வது உடல் வெப்பநிலையை சமநிலையில பராமரிக்குது. 3வது மைய நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகள், நரம்பு மண்டலம் பாருங்க, அதை வந்து அந்த செயல்பாடுகளை பங்கேற்றுக்குது. 4வது உடல் வளர்ச்சி, எலும்புகள், அந்த எலும்புகள் உருவாக்கம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? உடல் மனம் ஆளுமை வளர்ச்சி முக்கிய பங்கு எடுத்துக்குது. இதுதான் ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? செல்கள்ல வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. இது மட்டும் இல்லாம இதுல ஒரு சின்ன மேலும் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதாவது எட்வர்ட் சி கெண்டல் அப்படிங்கிற 1914 முறையா தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில தயாரிச்சு பிரிச்சாங்க. சரிங்களா? சார்லஸ் ஹார்ன்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் ஜார்ஜ் பார்ஜர், அதாவது பார்ஜார் அப்படின்றத பார்ஜர், ஜார்ஜ் பார்ஜர், இவங்க 2 பேரும் தைராக்சின் ஹார்மோன் மூலக்கூறு அமைப்பை 1927 கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்கிறதுக்கு 120 மைக்ரோகிராம் சரிங்களா அயோடின் தேவைப்படுது. தைராய்டு சுரப்பியோட குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா தைராய்டுல என்னென்ன இந்த குறைபாடுகள் நமக்கு இருக்கு கீழே இருக்குது பாத்தீங்க அப்படின்னா, தைராய்டு சுரப்பி இயல்பான அளவு ஹார்மோன்கள் சுரக்காத நிலை தைராய்டு குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது குறைவாக சுரக்கிறதுனால இது என்னென்ன குறைபாடுகள் உருவாகுன்னு பார்த்தலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்றது, தைராய்டு ஹார்மோனுடைய குறைவான சுரப்பியோட காரணமாக இந்த நிலை ஏற்படுது. எளிய காய்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்க வந்து ரொம்ப வீங்கி இருக்கும், கழுத்து கீழே பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வீங்கி இருக்கும். அந்த எளிய காய்டர், கிரிட்டினிசம், மிக்சிட்டிமா, இது எல்லாமே வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசத்தோட வெளிப்பாடுகள்னு சொல்லப்படுது. எளிய காய்டர் அப்படின்னா என்ன சார், அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எளிய காய்டர்னா உணவுல தேவையான அளவுக்கு அயோடின் இல்லாததால ஏற்படுது. அது குறிப்பா சொன்னா இமயமலை பகுதியில் இருக்கு பாருங்க, இமயமலை பகுதியில பெரும்பான்மையான மக்கள் கிட்ட இந்த நிலை இருக்கு. ஏன்னா இமயமலை பகுதி மண் வளத்துல குறைவான அயோடின் தான் இருக்கு. சோ இந்த நிலை வந்து அங்க அதிகமாக இருக்கும். கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படக்கூடிய இந்த நிலை எளிய காய்டர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நெக்ஸ்ட் கிரிட்டினிசம். அதாவது குழந்தைகள்ல குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால இந்த நிலை ஏற்படுது. இதோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா குள்ளத்தன்மை, குறைவான மன வளர்ச்சி, குறைபாடான எலும்புகள் வளர்ச்சி, இதெல்லாம் சொல்லப்படுது. இவங்களை கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிரிட்டினிசம் இருக்கக்கூடியவங்க கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மிக்சிடிமா அப்படின்னு சொல்றது, இது பெரியவங்கள்ல தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்கிறதால ஏற்படுது. இது காரணமா குறைவான மூளை செயல்பாடு, அப்புறம் முகம் உப்பிய அல்லது வீங்கிய தோற்றம், உடல் எடை அதிகரிப்பு, இதெல்லாம் வருது. ஹைபர் தைராய்டிசம் அப்படின்னு இன்னொன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, தைராய்டு ஹார்மோனுடைய அதிகமா சுரக்கிறதால கிரேவி நோய், அதாவது எக்ஸாப்தால்மிக் சொல்றது, எக்ஸாப்தால்மிக் காய்டர் அப்படின்னு சொல்றது பெரியவங்கள் உருவாகுது. இதனுடைய அறிகுறி பத்தி துருத்திய கண்கள், அதாவது எக்ஸாப்தால்மியான்னு சொல்றது துருத்திய கண்கள், அப்புறம் வளர்ச்சிதை மாற்ற வீதம் அதிகரிக்கிறது, மிகை உடல் வெப்பநிலை அதிகமான ஹீட் ஆகிறது, அதிகமாக வேர்க்கிறது, உடல் எடை குறையிறது, நரம்பு தளர்ச்சி, இதெல்லாமே சொல்லப்படுது இந்த பெரியவங்களால வர ஆரம்பிச்சு. அடுத்த ஒரு டைப்ல தைராய்டு பார்த்த உடனே அதோட கையோட பாரா தைராய்டு சுரப்பியும் நம்ம பார்க்கணும். இந்த பாரா தைராய்டு சுரப்பியில பாத்தீங்கன்னா அதாவது தைராய்டு சுரப்பியோட பின்புறத்துல 4 சிறிய வட்ட வடிவத்துல பாரா தைராய்டு சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு. இந்த சுரப்பியோட முதன்மை செல்கள் பாராதார்மோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. சரிங்களா? இப்ப பாராதார்மோனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனியா நமக்கு வரும். பாராதார்மோனுடைய பணிகள், அதாவது மனித உடல் கால்சியம், பாஸ்பரஸ், வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறது, ரத்தத்துல கால்சியம் அளவை பராமரிக்கிறதுக்காக எலும்பு, சிறுநீரகம், குடல், இது எல்லாமே வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம பாராதைராய்டு குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாராதைராய்டு இந்த குறைபாடுகள்ன்றது நமக்கு தனியா அதுல சிலது கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா தைராக்டெக்டமி, அதாவது
தைராய்டெக்டமி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை, அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சையால அதாவது தைராய்டு சுரப்பை அகற்றப்படுறதுன்னு சொல்றது. பாராதைராய்டு சுரப்பில சுரக்கக்கூடிய இந்த பாராத் ஹார்மோன் கம்மியா சுரக்குது. இது காரணமா என்ன ஆகுன்னா என்னென்ன பிரச்சனை நமக்கு வரும் பாருங்களேன். பாராதைராய்டு கம்மியா சுரக்கனால தசை இறுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் அடிக்கடி 6 மாசத்துக்கு ஒரு முறை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்டனி அப்படின்னு சொல்லக்கூடியது, டெட்டனி அப்படின்ட்டு. என்னன்னா இந்த டெட்டனி ஏற்படுது, அதாவது முகம், குரல் வலை, கைகள், பாரங்கள், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தசைகள் இறுக்கமா இருக்கும். சரிங்களா? சோ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கால் தசைகள்ல வலியோட சேர்ந்த தசை பிடிப்பு உண்டாகும். இந்த நிலைகள்லாம் ஏற்படும். நெக்ஸ்ட் கணையம், லாங்கர்ஹார்ன் தட்டுகள், வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஏரியா. கணையம் இருக்கிற லொக்கேட் பாத்தீங்கன்னா இறப்பைக்கும் டியோடினத்துக்கும் இடையில மஞ்சள் நிறத்துல நீள்வாட்டத்துல இருக்கிற சுரப்பிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் 2 வழிகளில் வேலை செய்யுது. கணையத்தோட நாளமுள்ள பகுதி கணைய நீரை சுரக்குது. இது உணவு செரிக்கிறதுல முக்கியமான பங்கு எடுத்துக்குது. நாளமில்லா சுரப்பி பகுதி என்பது லாங்கர்ஹார்ன் தட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல், மனித இன்சுலின் ஹார்மோன் 1921 ஃபிரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட், மெட்லாட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல கண்டுபிடிச்சதுன்னு சொல்லப்படுது. இவங்க 1922 ஜனவரி 11 முதல் நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்காக இன்சுலின் பயன்படுத்துறாங்க. இது அதுல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா நியூஸ். லாங்கர்ஹார்ன் திட்டுகள் ஆல்பா செல்கள் மற்றும் பீட்டா செல்கள், இந்த 2 வகையான செல்கள் நமக்கு லாங்கர்ஹார்ன் திட்டுகள்ல சுரக்க ஆரம்பிச்சு. சோ ஆல்பா செல்கள் பாத்தீங்க அப்படின்னா குளோகாகான் அப்படின்ற ஹார்மோனியம், பீட்டா செல்கள் பாத்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனியம் சுரக்குது. கணைய ஹார்மோன்களுடைய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல தனியா நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை பராமரிக்கிறதுக்காக இன்சுலின் குளுக்கோகான் சுரப்ப சம அளவில் நிலைநிறுத்துறது ரொம்ப அவசியம். இதுல இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா பார்த்தோம் அப்படின்னா இன்சுலினுக்கு உண்டான ஒரு சில தகவல்களை நம்ம வரிசையா கொடுத்துருப்போம். இது அடிமை போயிடுச்சு. இன்சுலின் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்துறது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அரிசி சாதத்துல கார்போஹைட்ரேட் இருக்குங்களா, இது போனது டைலின் இதாயிட்டு அங்க இறப்பையில ஹெச்சிசி எல்லாம் இதாயிட்டு அப்புறம் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சிறு உடல்ல போயிட்டு சிறு சிறு மூலப்பொருட்களா போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா குளுக்கோஸா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்துறது. இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த குளுக்கோஸ் எரிக்கப்பட்டது ரத்தத்துல இருக்குது. அப்ப இன்னைக்கு எரிக்கப்படல அப்படின்னா என்ன ஆகும், கிளைகோஜனா மாத்திர வேலை யார் செய்யணும்னா இன்சுலின் தான். அப்போ ஒருவேளை அது கிளைகோஜனை மாத்தினா குளுக்கோஸ் ஃபுல்லா ரத்தத்திலே இருந்துட்டு இருக்கும்போது புண்ணான கூட சீக்கிரம் ஆறாது. இதுக்கு பேர் சக்கரை நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சுலின் சுரந்தா அந்த இன்சுலின் வேலை என்ன செய்யணும், அந்த குளுக்கோஸை கிளைகோஜனை மாத்தி கல்லீரலையும் தசைகளையும் போய் சேமிக்குது. அதனாலதான் தசைகள் வீங்கியது. சரிங்களா? செல்களுக்குள்ள குளுக்கோஸ் போறதை ஊக்குவிக்குது. ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை கண்ட்ரோல் பண்ணுது, குறைக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து குளுக்கோகான் ஆல்பால வரக்கூடியது கல்லீரலை கிளைகோஜனை குளுக்கோஸா மாற்றமடையது உதவுது. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை நிறைய செய்யறோம் அப்படின்னா அப்ப ஏற்கனவே கல்லீரலையும் தசைகளையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும், அந்த கிளைகோஜன் மறுபடியும் குளுக்கோஸை சேஞ்ச் பண்ற ஆள் யார் அப்படின்னா ஒரு குளுக்கோகான் தான். ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை அதிகரிக்குது. சரிங்களா? இங்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இன்சுலின் சுரப்பால குறைபாடு ஏற்படுறதால உண்டாகக்கூடியது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவாங்க. இந்த குறைபாடு காரணமா ரத்த சக்கரை அளவு அதிகரிக்குது, ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்றது. ரத்த சக்கரை அளவு அதிகரிக்குது, சிறுநீர்ல அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேற்றது, கிளைகோசூரியா அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில முக்கியமான சில டைட்டில்ஸ் இருக்கு. அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதுக்கு பேரு பாலியூரியா. இது எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அடிக்கடி தாகம் எடுக்கிறதுக்கு பேரு பாலிடிப்சியா, அடிக்கடி தாகம் எடுக்கிறது. அடிக்கடி பசி எடுக்கிறது பாலிபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான அறிகுறிகளை இந்த காலகட்டத்தில் தான் வர ஆரம்பிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அடினல் சுரப்பி. அடினல் சுரப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய என்னன்னா அடினல் கார்டெக்ஸ், இதெல்லாம் வரிசையா பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு சிறுநீரகத்தோட மேற்புறத்திலையும் அடினல் சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு. இவை பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரக மேற் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட அதாவது வெளிப்புற பகுதி அடினல் கார்டெக்ஸ் அப்படின்னு, உட்புற பகுதி அடினல் மெடுல்லா அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த 2 பகுதிகளுடைய அமைப்பு பணிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்ட் ஆகும். இதுல அடினல் கார்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னா அடினல் கார்டெக்ஸ் 3 வகையான செல் அடுக்குகளானது. அது பாத்தீங்கன்னா சோனா குளாமரலிசா, சோனா ஃபாலிகுலேட்டா, சோனா ரெடிகுரைசா அப்படின்னு சொல்றது, ரெடிகுலாரிஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடினல் கார்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ்டிராய்டுகள் அப்படின்னு சொல்றது. கார்டிகோஸ்டிராய்டுகள் அது பாத்தீங்கன்னா குளுக்கோ கார்டிகாய்டுகள் அண்ட் மினரலோ கார்டிகாய்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக சொல்லப்படுது. குளுக்கோ கார்டிகாய்டுகள் அண்ட் மினரலோ கார்டிகாய்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை சொல்லுவோம். இப்போ அடினோ கார்டிகாய்டு ஹார்மோனுடைய பணிகள் பாத்தீங்கன்னா குளுக்கோ கார்டிகாய்டுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா சோனா பாசிகுலேட்டாவல் சுரக்கக்கூடிய அந்த குளுக்கோ கார்டிகாய்டுகள் சொல்லப்படக்கூடிய கார்டிசோல், கார்டிகோஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லி இது பாத்தீங்கன்னா இது செல்கள்ல வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்லீரல கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துறதுக்கு தூண்டுது. இது அலர்ச்சி மற்றும் அந்த ஒவ்வாமை அதை தடுப்பு பொருளா செயல்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மினரலோ கார்டிகாய்டுகள் சொல்லக்கூடிய இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சோனா குளாமரோலிசாவில் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மினரலோ கார்டிகாய்டுகள் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்கள் சொல்ற பாருங்க, ஆல்டோஸ்டிரான்,
இந்த ஆல்டோஸ்டிரானுக்கு என்ன ஸ்பெஷல், சிறுநீரக குழல்ல சோடியம் அயனிகளை மேல உறிஞ்சுறதுக்கு உதவுது ஆல்டோஸ்டிரான். இது எக்ஸாம் அடிக்கடி கேட்டது. அதிகமான பொட்டாசியம் அயனிகளை வெளியேற்றுறதுக்கு காரணமாகுது. அப்புறம் மின்பகு பொருட்களுடைய இந்த சமநிலை, நீர்மளவு, சவ்வூடு பரவல் அழுத்தம், ரத்த அழுத்தம், இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துது இந்த ஏரியால. அடினல் கார்டெக்ஸ் சுரக்கக்கூடிய அந்த கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையிலே வச்சிருக்கவும், அது மட்டும் இல்லாம அதிகமான பாதிப்பு மன அழுத்தங்கள் இருந்து மீண்டு வர்றதுக்கும் கார்டிசோல் அப்படிங்கிற உயிர் காக்கிற பணியை மிகுந்த அழுத்தமான ஒரு நிலைகள்ல இது செய்யுது. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லணும், உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அடினோல் மெடுல்லா. இந்த மெடுல்லாவில் பாத்தீங்க அப்படின்னா இது குளோரோஃபின், அதாவது அந்த செல்களால ஆனதுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்புகள் நிறைய இருக்கும் அதுல. சரிங்களா? அடினோ மெடுல்ல சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் 2 ஹார்மோன்கள் மெடுல்லாவில் சொல்லப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எபினெஃப்ரின், அதாவது எபினெஃப்ரின் அடினலின் சொல்றது, நார் எபினெஃப்ரின் நார் அடினலின் அப்படின்னு சொல்றது. இந்த 2 ஹார்மோன்களும் பொதுவா அவசர கால ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது மன அழுத்தம் இல்லைன்னா அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த காலகட்டங்களில் இது உற்பத்தி ஆகுது. அதனால இந்த ஹார்மோன்கள் சண்டை, பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடினோ மெடுல்லால சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய பணிகள் என்ன பாத்தீங்கன்னா எபினெஃப்ரின் ஃபர்ஸ்ட் பாக்குறது. அடினல்ன்றது கல்லீரல் மற்றும் தசைகள் இருக்கக்கூடிய அந்த கிளைகோஜன் குளுக்கோஸை மாத்துறதுக்கு ஊக்குவிக்குது. சரிங்களா? 2வது இதய துடிப்பு, அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம், இது எல்லாத்தையும் அதிகரிக்குது. 3வது பாத்தீங்கன்னா மூச்சு குழல் இருக்கு பாருங்க, அந்த மூச்சு சிற்றறை, இது எல்லாத்தையும் விரிவடைய செய்யறது மூலமா சுவாச வீதத்தை அதிகரிக்க செய்யுது. கண் பாவியை விரிவடைய செய்யுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா கண் போவா அப்படின்னு சொல்றாங்க, அந்த பாவியை விரிவடைய செய்யுது. தோலுக்கு அடியில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரத்த ஓட்டத்தை குறைக்குது. சரிங்களா? இதெல்லாம் அது செய்யற வேலை எபினெஃப்ரின். நார் எபினெஃப்ரின் செய்யக்கூடிய இந்த வேலைகள் பாத்தீங்கன்னா நார் இதனுடைய பெரும்பாலான செயல்கள் எபினெஃப்ரினுடைய ஹார்மோனுடைய செயல்பாடுகள் மாதிரியே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுல இருக்கக்கூடியது இனப்பெருக்க சுரப்பிகள். அது புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. அது ஆண்களில் வரக்கூடிய இனப்பெருக்க சுரப்பிகள், பெண்கள் வரக்கூடிய இனப்பெருக்க சுரப்பிகள் கண்டிப்பா அதை இதை நினைச்சு நீங்க ஒதுக்கிறதுங்க. கண்டிப்பாக அதுல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நீங்க அந்த புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. சரி, இப்ப அடுத்து நம்ம இதுல பாக்குறது தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் சுரப்பில் பாத்தீங்கன்னா அதாவது நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுது. மார்பினுடைய மேற்புறத்துல பாத்தீங்கன்னா மூச்சுக்குழுடைய கீழ்ப்புறத்தை ஒட்டி இருக்கு இந்த சுரப்பி தைமோசின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. இந்த தைமோசினுடைய பணிகள் என்ன, இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்றைய கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நோய் தடைக்காப்பு மண்டலங்களுடைய செயல்பாடுகளை தூண்டுது, லிம்போசைட்டுகள் உருவாக்குறதையும் வேறுபடுறதையும் தூண்டுது. சரிங்களா? சோ இத்தனை வேலைகள் இந்த தைமஸ் சுரப்பி செய்யுது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள்ல நாம நடத்தாம இருக்கிற இந்த இனப்பெருக்க சுரப்பிகள் மட்டும் தான். அதை நீங்க புக் பார்த்து படிச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வருது. 2வது இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஹார்மோன்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய கிளாஸ் நமக்கு இதோட நம்ம கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோல நம்மளை சந்திக்கிறேன். தேங்க்யூ.